10 காரியங்கள் பார்த்தோம். பிதாவை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். அவருடைய ஆடைக்கு முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆராதனை, அவருடைய விருப்பத்தை நாம் செயல்படுத்துவதற்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். உங்களுடைய நேரத்தை படிச்சு அதன்படி நடப்பேன் சாமி என்று தீர்மானம் எடுக்க வேண்டும். 5வது, நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும். 6வது, அதற்கு தடை வராதபடி மற்றவர்களுடைய காரியங்கள்லாம் நம்ம மனசுல கசப்பா எல்லாம் இராதபடி அதெல்லாம் என்ன செஞ்சிடணும்? மன்னிச்சிடணும். 7வது, முழுவதுமாக ஆண்டவரை சார்ந்து வாழுவதற்கு நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். 8வது, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். 9வது, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்க வேண்டும். 10வது, ஆமென் என்று நிறைவு செய்ய வேண்டும். இதுதான் இந்த ஜெபத்தினுடைய மாதிரி சாராம்சம். இதன்படி நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுவோம். நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் தருவார். அப்படியே நமக்கு செய்தருள்வாராக. ஆமென்.